ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாகற்காய் துவையல் எப்படி பண்ணலான்றது நம்ம பார்க்க போகிறோம். பாகற்காயில் வறுவல், பொரியல், குழம்பு கூட நம்ம பண்ணியிருப்போம். பட் துவையல் பண்ணால் எப்படி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குமா, கசக்குமே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாகற்காய் துவையல் சூப்பராக இருக்கும். நான் பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, முழு மல்லி, காய்ந்த மிளகாய் இதெல்லாம் நம்ம துவையல் பண்ணுறதுக்கு ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் உளுந்து இருக்கும். ஸோ அதை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். ஸோ பூண்டு, உளுந்து, இந்த உளுந்து ஆட் பண்ணும்போதே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறோம். அப்புறம் கூடவே காய்ந்த மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த துவையல். ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஆறட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பாகற்காயை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு அந்த பாகற்காய் வெந்துடும். ஸோ இந்த பாகற்காய் கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம அதிலே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாகற்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாகற்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதையும் நம்ம இதுக்கு முன்னாடியே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, உளுந்து, மல்லி, காய்ந்த மிளகாய் அது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ வெல்லம் சேர்த்துக்கல. ஸோ இதை நான் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நமக்கு இப்போ பாகற்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாய் போட்டுட்டு தாளித்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த பாகற்காய் துவையல் நம்ம ஒயிட் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.